வணக்கம். இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் போகிறத பற்றி பார்த்துருக்கோம். கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எடுக்கணும், எந்தெந்த டேஸில் போனால் கொடைக்கானல் நம்ம ஃப்ரீயாக விசிட் பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ் கொடைக்கானலில் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு பீரியட் ஆஃப் டைம் கொடைக்கானலில் ரொம்ப கட் ஷார்ட் ஆகிடுச்சு. அது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பட்ஜெட் எவ்வளோ அதுவும் சொல்கிறேன். மினிமம் ரூம்ஸே முன்னாடி எப்படி புக் பண்ணுறது அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். மோஸ்ட்லி வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ஃபீச்சர்ஸை கவர் பண்ணியிருக்கேன். பட் அதையும் கட் ஷார்ட் பண்ணி 2 டேஸ்க்கே எனக்கு 22 மினிட்ஸ் அதையும் கட் பண்ண முடியல. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெனஸ்டே நைட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். வெனஸ்டே நைட்டு கிளம்பும்போது கிட்டத்தட்ட நைட் 11 o'clock ஆகிடுச்சு. சடனாக பிளான் பண்ணோம். முந்தின நாளே கிளம்பணும். பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்காக நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வேலூர்லேருந்து கொடைக்கானலுக்கு 457 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வேலூர்லேருந்து சேலம் போயிட்டு, சேலம்லேருந்து திண்டுக்கல் போயிட்டு, திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போனோம். அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் சேலம் ரீச் ஆகும்போது நைட்டு 3 o'clock, அதாவது ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆகிடுச்சு. திண்டுக்கல் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. 6 o'clockலேருந்து கொடைக்கானல் ரீச் ஆகும்போது நாங்கள் 8 to 9 ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் பகலில் போனீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலில் வேஸ்ட் ஆகிடும். இதே நைட்டு போனீங்கன்னா ஃபுல்லாக கவரப் ஆகிடும். அதுக்காக தான் நாங்கள் நைட்டு கிளம்புனோம். அதே மாதிரி என்ட்ரி பாஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னா, கொடைக்கானல் போனதுக்கப்புறம் என்ட்ரி பாஸை நாங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது ஜாம் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லோரும் பண்ணும்போது சர்வர் சரியாக வேலை செய்யலை. ஒருத்தர் நாங்கள் ஃபோன்லேருந்து பண்ணும்போதும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொடைக்கானலில் பைபாஸ் அதான் இருப்பாங்கள்ல செக்கிங் இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்கக்கிட்டே ஃபோனை கொடுத்தோம் லாஸ்ட்டாக. அப்புறம் அவங்கள நீங்களே கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க, லாஸ்ட்டில் அது சப்மிட் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. கேட் பாஸை அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும் கேட் பாஸு. ஏன் அப்படி நம்ம கேட் பாஸ் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லார் ஊர்லேருந்தையும் வருவாங்க நிறைய பேர். எல்லாமே ஜாம் ஆகிடக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கேட் பாஸுன்னு ஒரு மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரீசண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய் அங்கே ஜாம் ஆகிட்டு திரும்பி ஒருத்தர் ஒரு ஃபேமஸான பர்சன் வர முடியாமல் போனதுனால அவர் தான் இந்த கொடைக்கானல் கேட் பாஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற மெத்தடே அவர் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் யாருன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டாக கொடைக்கானல் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட் பாஸ் நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் ரீச் ஆகும்போது அங்கேயே எடுத்துருங்க. சர்வர் ப்ராப்ளம்னால அது ஜாம் ஆகிடுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆகும்போது இந்த மாதிரி சில்வர் கேஸ்டல் தான் பார்த்துருந்தோம். போகிற வழியில் சில்வர் கேஸ்டல் ஃபால்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பசி இருந்துச்சு. எனக்கு வாமிட்டிங் வரல, என் பையனுக்கு மட்டும் லைட்டாக வாமிட்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் நைட்டு கிளம்புனோம், காலைல வரைக்கும் இருந்துச்சுல, அதனால் செம்ம பசி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இளநீர் குடிச்சிட்டு மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா அங்கே எங்கே டாய்லெட்ஸ் இருக்காது. ஒரே ஒரு இடத்துல லெஃப்ட் சைடில் மட்டும் இருக்கும். ஸோ அவாய்ட் இளநீர் வயல் மவுண்டெயினில் கிளைம் பண்ணும்போது. அப்புறம் ரொம்ப பசி இருந்ததுனால இட்லி சாம்பார் ஒரு ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டோம். அதுவே ரோட்டு கடையில் நம்ம ஊர்லலாம் 5 ரூபா இருக்கும், ஆனால் அங்கே 15 ரூபா ஒரு இட்லி. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம ஊர் ஹோட்டலில் கூட இவ்வளோ ப்ரைஸ் இல்லைன்னு. மத்தியானம் ஜொமேட்டோவில் புக் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்புறமா ரூம்ஸு கஷ்டப்பட்டு ஒரு ரூம் கிடச்சிது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எப்படின்னு தெரில, பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் A to B செம்மையாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கூட கொஞ்சம் ரீசனபிள் தான் A to Bயில் கம்பேர்ட் டு பாருங்கள். ரோட்டு கடையில் 15 ரூபானா அங்கே 20 ரூபா 22 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வருது. அதுக்கு நீங்கள் ரோட்டு கடையில் சாப்பிட்றதுக்கு தண்ணி சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த A to Bலேயே நிம்மதியாக அழகாக சாப்பிட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு A to Bயில். நீங்கள் போனீங்கன்னா A to Bலேயே சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். அட்லாஸ்ட் கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் வீக்கெண்ட் டச் பண்ணுற மாதிரி இருந்ததுனால கிடைக்கல. நீங்கள் போகிறதா இருந்தால் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே போங்க கொடைக்கானலுக்கு. வீக்கெண்டில் போகாதீங்க. இப்படி டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே போனோன்னா மண்டே நைட்டே கிளம்பிடுங்க. அப்படி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் உங்களுக்கு
ரஷ்ஷஸ் இருக்காது. நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸில் இருக்கிறவங்க வந்து வராங்கல்ல, அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஜாம் ஆகிட்டு நம்ம ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன மாதிரி நீங்கள் போய் கஷ்டப்படாதீங்க. எங்களால் ஒரு ஃப்ரீயாக ஃபோட்டோ கூட எடுத்துக்க முடியல. செம்ம ரஷ்ஷு. அது இல்லாமல் இந்த அதாவது மே மாதம் போனதுக்கே பயங்கரமான குளிர். இப்போ வந்து காலையில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் எடுத்திருந்த ஃபோட்டோஸு, காலையில் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரகுமான் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிருந்தோம். இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்து போயிருந்தோம். ஆனால் நல்லாவே இல்லை. பார்த்திங்கன்னா பூரி, உருளைக்கிழங்கு, முட்டை தோசை போட்டிருந்தாங்க, சாம்பார், சட்னி. பார்த்திங்கன்னா சாம்பாரில் ரொம்ப நல்லாவே இல்லை. பூரி கூட அப்படியே ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோக்கஸ் வாக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கோக்கஸ் வாக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே மிஸ்டோட ஃபுல்லாக அப்படியே கலக்கி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. நேச்சரை ரசிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கொடைக்கானல் போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் குளிர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்னால் அதனால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து குளிரை என்ஜாய் பண்ணணும், அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும், நீங்கள் போங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போனப்போ இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கும்போது, இந்த ஷூட் எடுக்கும்போது டைம் வந்து 11 ஆகிடுச்சு. மார்னிங் 11 ஓ கிளாக்கே இப்படி தான் இருந்துச்சு. அப்போ பாருங்கள், நாங்கள் 9 ஓ கிளாக்கு அதாவது அடுத்த நாள் தானே நாங்கள் இது கிளம்புனோம். நாங்கள் வந்து அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் ரூம்லேயே. அடுத்த நாள் கிளம்புன வீடியோஸ் தான் இது. அடுத்த நாள் மார்னிங்கே பார்த்திங்கன்னா 9 ஓ கிளாக் நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புனதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ரீச் ஆகும்போது ஒரு 11 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன் ஷூட் பண்ணுறதுக்கு 200 அதாவது 5 குண்டு போட்டுச்சுன்னா 200 அப்படி சொல்லியிருந்தாங்க. கன்று வந்து அவங்க ஓப்பன் பண்ணி தருவாங்க. இந்த பசங்க வந்து இதையே வேணும் சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டதுனால சரி வேறு அங்கே வந்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன் ஷூட்டை வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் பஞ்சு மிட்டாய் வந்து எல்லா இடத்துலையும் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல மட்டும் கலர் போடாமல் சர்க்கரை வச்சு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அங்கே போனீங்கன்னா கோக்கர்ஸ் வாக்கில் வேர்க்கடலை சாலடுன்னு கேளுங்க, சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது பாயில் பண்ண வேர்க்கடலை கூட கிரேட் பண்ண கேரட்டு போட்டுட்டு அதில் ஒரு தூள் மாதிரி போடுறாங்க. அதாவது மிளகாத்தூள், உப்பு தான் நினைக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ஏதோ மசாலா போட்டு தர்றாங்க. ஆனால் டேஸ்ட் அந்த மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. ஹசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மிஸ்டெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 11 to 12 ஓ கிளாக் அங்கேயே ஆகிடுச்சு. அதுக்கே வந்து இப்படி தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நேச்சரை ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடைக்கானல் போங்க. அதுக்கப்புறம் ரோட்ஸ் பெரிய ரோடு. அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த விண்டோ ஷாப்பிங் தான் இருக்கும். நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஷூட் பண்ண மறந்த டைம் வேணுங்க பண்ண அட்டகாசத்தில் இவனுங்களை பார்க்குறதுக்கே சரியாக போச்சு. ஆனால் அங்கே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அருண் ஐஸ்கிரீமே கிடச்சிருந்துச்சு. நான் மேங்கோ 2 in 1 சாப்பிட்ருந்தேன். அந்த கிளைமேட்டுக்கு அந்த மேங்கோ 2 in 1 ஐஸ்கிரீமு சும்மா டேஸ்ட்டு, அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஆனால் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுங்க. அங்கே போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியில் ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கிறதுனால ரொம்பலாம் இல்லை. பட் அங்கே போனால் திருப்பி டேப்லெட் போடணும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேரே வாஷ் பண்ணல. அவ்வளோ பயந்துருந்தேன். எனக்கு இந்த கூலிங்னஸ் பார்த்தாவே பயம். எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு இவங்க எல்லாருமே வந்து கூலிங்கை வந்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இந்த 12 ஓ கிளாக்கே இந்த டைமிங் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து விண்டோ ஷாப்பிங். ஆனால் பயங்கரமான ப்ரைஸ். இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுனால நம்ம ஊரில் 5 ரூபான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று, இங்கே வந்து அப்படியே வந்து 20 ரூபா. அதையும் டபுள் மடங்கு இல்லை, ட்ரிப்பிள் மடங்காக ஏற்றிடுறாங்க ப்ரைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொய்யா பழம் சாப்பிட்டு பாருங்கள். கொய்யா பழமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக வந்து சூசைட் பாயிண்ட் கிளம்பி உள்ளே போயிட்டே இருக்கும். இது வந்து என்ட்ரி டு சூசைட் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும் உள்ளே. இங்கேயும் பார்த்திங்கன்னா விண்டோ ஷாப்பிங் ஃபுல்லாக நிறைய கடைகள் இருக்கும். போய் வெளியே கூட வரல என் பையன். நான் அப்போவே கேட்டேன், ரெஸ்ட் ரூம் போகணுமாண்ணா, வேணாம் சொல்லிட்டான். போய் என்ன அர்ஜென்ட்ன்றான். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டாய்லெட் கூட இல்லை, அவ்வளோ பெரிய ரோட் மாதிரி இருக்குது.
கடைசியில் சூசைட் பாயிண்ட் உள்ள வரைக்கும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல, அதை பார்க்க கூட இல்லை, திருப்பி வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம போகிறது எங்கன்னு பார்த்திங்கன்னா பில்லர் ராக் போயிட்டுருக்கோம். பில்லர் ராக் பக்கத்தில் குணா கேவ்ஸ் இருக்குது. இப்போ பில்லர் ராக்கு போகிற வரைக்கும் அங்கே வந்து எதுவும் இல்லை, ஃபுல்லாக வந்து மேகி ஃப்ரைட் ரைஸ் அப்படி தான் இருந்துச்சு, எங்களுக்கு சாப்பாடே இல்லை. நாங்கள் வந்து வேர்க்கடலை சாலட் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ பில்லர் ராக்குள்ளே போயிட்டோம். இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டான கேவ்ஸில் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த வந்து செடிக்கிட்ட வந்து வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய காலேஜ் பர்சன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த எலிஃபெண்ட்டோட கேவ்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 4 மணி ஈவினிங் 4 மணி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். 5 மணிக்கு சன் வந்துருச்சு பாருங்கள். 5 மணிக்கு சன் இருக்கும். இங்கே வந்து காட்டு யானைலாம் வரும்னால அவங்க 4:30க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து இதோட வெளியே போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க வந்து விசில் ஊதிட்டு வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. காட்டு யானைகள்லாம் வரும்போது 6 மணிக்கு மேலே அங்கே ஷாப்ஸ் வைக்கக்கூடாதான். ஸோ அதனால் வெளியே தள்ளிட்டாங்க. நாங்கள் அங்கேயே வந்து எப்படியோ டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வெளியே வந்து குணா கேவ்ஸ்க்கு போகிறதுக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு குணா கேவ்ஸ் அவ்வளோ தூரம் கிட்ட போயிட்டு குணா கேவ்ஸ் பார்க்க முடியாத போயிடுச்சு. இதுதான் 4 மணி 5 மணிக்கு எடுத்த ஒரு வியூவும் நாங்கள் ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. இங்கே போயிட்டு கரெக்டாக வந்து குணா கேவ்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக வந்து அதாவது கிளட்ச் பிளேட் வந்து ஜாம் ஆகிடுச்சு. எங்களுக்கு கார் வந்து ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் குணா கேவ்ஸ்க்கும் போக முடியல. அங்கேருந்து கீர் போடுறோம், காரும் வந்து கிளட்ச் பிளேட் வந்து அமைஞ்சிச்சுனால நாங்கள் வந்து போகவும் முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பர்சனே வந்து அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஊரில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பண்ணிட்டு வந்து எங்களை ரூமில் விட்டுட்டாங்க. நாங்கள் 2 நாள் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் ரூமோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 3500. ஸோ 2 நாளுக்கு 7000 ரூபாய் புக் பண்ணியிருந்தோம். அதனால லக்கேஜ் எல்லாம் வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் எங்களுக்கு கார் ஜாம் ஆனனால இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வேறு இடத்துக்கு வந்துட்டு அங்கேயே டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வந்து மியூசியம் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அதாவது எங்கள் கார் இல்லாமல் கொடைக்கானலில் யூஸ் பண்ணுற கார் அங்கே பார்த்திங்கன்னா ஊபர் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த ரைடும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து சாட்டர்டே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போனது வெனஸ்டே நைட்டு, தர்ஸ்டே மார்னிங் ஃபுல்லாக ரூம்லேயே இருந்துட்டோம். சாப்பிட்டுட்டு ரூம் கிடைக்காததுனால ஃப்ரைடே நாங்கள் கோக்கோஸ் வாக்கு சூசைட் பாயிண்ட் அங்கே போயிட்டோம். சாட்டர்டே பார்த்திங்கன்னா மியூசியம் கிளம்புறதுனால அகெயின் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, வெஹிக்கிள் கிடைக்கல. அட்லாஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து அந்த சூசைட் பாயிண்ட் கிட்டே கொடுத்துருந்தாங்க ஒரு அட்ரஸ். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னோம். அங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு காசு கேட்கல. அவங்கள வந்து என்ன பண்ணாங்கன்னா கிட்ட நாங்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணனா கிட்ட இடத்துல இருக்கிறது மட்டும் கவர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால மியூசியம், ரோஸ் கார்டன், லேக்கு, போட்டிங்கு அந்த மாதிரி கிட்ட இருக்கிற இடத்துல தான் கூப்பிட்டுட்டு போய் காமிச்சாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு மத்தியானம் நாங்கள் மட்டன் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து நைட்டு சிக்கன் வந்து ஒரு கிரேவி அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். 4000 ரூபாய் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டுக்கோங்க. நீங்கள் வீக் டேஸில் போகும்போது ஊபரில் புக் பண்ணிவிட்டு போங்க. அவங்க வந்து ரொம்ப அநியாயமாக கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லலாம், பகல் கொள்ளன்னு சொல்லலாம். எனக்கு மட்டும் மனசே ஆறல 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, ஒரு நாளைக்கு 4000 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்கிறது பார்த்திங்கன்னா மியூசியமு பழைய டெலஸ்கோப்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடு. அன்றைக்கி வந்து மழையாக இருக்கிறதுனால வெயில் வராததுனால நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு டெலஸ்கோப்பை பார்க்க முடியாத கண்டிஷனில் வேஸ்ட்டு தான் இது. நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெலஸ்கோப்பை பார்க்க முடியுமா, சன்னை வந்து டெலஸ்கோப் வழியாக சன்னை பார்க்க முடியுமா அப்படி கேட்டுட்டு வாங்குங்க. நாங்கள் பண்ண தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா காசும் வேஸ்ட்டு, உள்ளே போயிட்டு டைமும் வேஸ்ட்டு. அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு அடர்ந்த காடு. இதோட லாஸ்ட்டில் வந்து ஒரு மியூசியம் இருக்கும். அதுவும் வந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழ்ன்றார். ஆனால் கூட பக்கத்தில் வந்து 2 பேர் இருந்தாங்க, அவங்க ஹிந்திக்காரங்கனால இங்கிலீஷ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. எல்லா பிளானட்ஸை பற்றியும் டெஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு கூட போகல, இங்கே தான் இருக்க ரோஸ் கார்டன் போயிட்டு வந்துடுங்கன்னு சொல்லி காரில் உட்காந்து அந்த பர்சன்.
சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோஸ் கார்டன் உள்ளே போயிட்டோம். ரோஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, சும்மா வெரைட்டி ஆஃப் ரோசஸ்ஸு, பெங்களூர் ரோஸ்லேருந்து நார்மல் நாட்டு ரோஜா வரைக்கும் வெரைட்டியாக கலராக ரொம்ப அழகாக நீட்டாக வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு லவ் சிம்பிள் அதில் வந்து அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், ஹார்ட் சிம்பிள். சும்மா சான்ஸை வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு காரப்பொரி வாங்கி சாப்பிட்ருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் வந்து நம்ம பொரி கூட வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஒன்று சாப்பிட்டதுக்கே அங்கே பருத்தி பாலும் வந்து ஹெல்த்தியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பருத்தி பால் வந்து ஹீட்டு, அது ஹீட்டாக வேணும் அப்படின்னு குடிக்கிறவங்க குடிக்கலாம், ரொம்ப நல்லது. பட் நம்மளுக்கு ஹீட் செட் ஆகிறதுனால நான் குடிக்கல. ஆனால் இந்த என்ட்ரி பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. சுற்றி வந்து ரோஸ் கார்டன் எங்கேயுமே வந்து நிற்க முடியாத கண்டிஷன் இல்லை, அவ்வளோ சூப்பராக இது பாருங்கள். சாமந்திலாம் வெரைட்டியாக இருந்துச்சு. அதுவும் அந்த பச்சை பசேல் நடுவில் வந்து அந்த எல்லோவாக இருக்கும்போது அதை வந்து ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சுற்றி வந்து வெரைட்டி ஆஃப் ரோஸஸை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் நல்லா ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோனாவே கதறி அடித்து மனுஷன் ஓடுவார். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து எப்படியோ நல்ல டைம் இருந்துச்சு, நல்ல மூடில் இருந்தார் போல். ஃபோட்டோ கேட்டவுடனே எடுத்தார். வேறு ஃபோட்டோ எடுக்கணுன்னா வேறு வேலையே இல்லையான்னுவார். எங்கே வெளியே போனாலும் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட ஃபோட்டோன்றதே அவாய்ட் பண்ணுவார். எனக்கு வந்து வெளியே போனால் கூட நானே தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். வீட்டில் தான் நம்ம ட்ரைபாட் வச்சு அப்படியே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வெளியே போனால் யாரை நம்ம தேடுறது, நம்ம கூட இருக்கிறவங்க தானே ஃபோட்டோ எடுக்கணும், அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இந்த கிளைமேட் பாருங்கள், சான்ஸே இல்லை, மிஸ்ட்டு ஃபுல்லாக. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 ஃபுல்லாக வந்து மிஸ்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மத்தியானம் மட்டன் பிரியாணி வந்து ஒரு இடத்துல சாப்பிட்ருந்தோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ லேக்குக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். லேக் வந்து இப்படி தான் இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. இந்த லேக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது தண்ணி இந்த வழுந்துச்சுருக்குல்ல, அங்கே வந்து பாசி இருந்திருக்கு. தப்பி தவறி இந்த தவறை பண்ணாதீங்க, நான் பண்ண மாதிரி வழுக்கி விழுந்து ராக் மேலே அடித்து பார்த்திங்கன்னா மண்டை வந்து வலி எடுத்துக்கிச்சு, காலில் கீரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி மிஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து டால்ஃபின் நோஸ்க்கு பின்னாடி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மிஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மிஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டே இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டால்ஃபின் நோஸ்க்கு பேக் சைடு இது ஃபுல்லாக வந்து மிஸ்ட் இருக்கிறதுனால அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளம்பி போகிற இந்த வியூ தான் இது. அங்கே டால்ஃபின் நோஸோட பேக் சைட்லேருந்து பார்க்குற வியூ இது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்து லேக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பழைய சர்ச் ஒன்று இருந்துச்சு, அந்த பழைய சர்ச்சுக்கு போகிற வழி தான் இது. பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம ஸ்டாலின் சார் வந்து இந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு விசிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் தேவையில்லாத பிளேஸு, ஆனால் அவங்க வந்து காசு பிடுங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிளேஸுக்கு நீங்கள் போயிட்டு கவர் பண்ணிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போனோம் அப்படின்னா அங்கே குறிஞ்சி டெம்பிள் ஒன்று நல்லாயிருக்கும். சில்வர் கேஸ்டல் ஃபால்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் டால்ஃபின் நோஸ் பாருங்கள். டால்ஃபின் நோஸ் நாங்கள் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரையான் பார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேக் பாருங்கள், போட்டிங் போங்க. இந்த மாதிரி 2 நாளே கவர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். டால்ஃபின் நோஸு, குணா கேவ்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் குணா கேவ்ஸை மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரையன் பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் இது. ஒரு பர்சனுக்கு வந்து 50 rupees பிரையன் பார்க்குக்கு. ஸோ நாங்கள் 4 மெம்பர்ஸ்க்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நான் ஞாபகம் இல்லை, அடல்ட்ஸ்க்கு வந்து 250, கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் 150 or 200, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பாருங்கள் பிரையன் பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் இது. சும்மா பார்க்னால் இப்படி இருக்கணும், என்ட்ரன்ஸு சும்மா வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பச்சை பசேல்னு அந்த படிக்கட்டில் இறங்கி போகிறோம் பாருங்கள், இதுதான் வியூவு. இது டோட்டலோட வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கோட டோட்டல் வியூ இதை வந்து ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களாலே எழுதி வச்சுருந்தாங்க. இதுதான் பாருங்கள், வெள்ளை பூக்களில் ப்ரௌன் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸில் எழுதி வச்சுருந்தாங்க.
அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸு. அதுக்கப்புறம் என் பையன் நானும் அந்த கசினோட பையனும் வந்து ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம். என் பையன் எங்களோடவே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மிஸ் ஆகிட்டு அவங்க அப்பா உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. இவர் வந்து போயிட்டு தனியாக போயிட்டு ஓன்னு அழுதுகிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துரும்போது டே வாடா இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அழுவாமல் மெதுவாக வந்துட்டான். பார்த்திங்கன்னா அந்த வியூ பாருங்கள், காலிஃப்ளவர் மாதிரி ஒரு பூ சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு இந்த பூ. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேப்பர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஊர்லேயே இது ஆக்சுவலி இது கிடைக்கும். அதிலே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஆனால் ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு இந்த பிரையண்ட் பார்க்கில் வந்து ரொம்ப நேரம்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. சும்மா இந்த மாதிரி கார்டில் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதோட கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு. அங்கேயே வேணால் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து அந்த எடுத்துருந்தோம்ல, அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அகெயின் இன்னொரு ஃபோட்டோலாம் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணல. ஆனால் வந்து வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், கோனாக வந்து செடியில் வியூவு. அதுக்கப்புறம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு வியூவில் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து லேக்கு கிளம்பி போட்டிங் போயிடணும். ஏன்னா போட்டிங் வந்து 5:30க்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போட்டிங்கில் வந்து 5:30 டைம் வந்து டிக்கெட்ஸ் வாங்கினோம். அதுக்கே வந்து ஃபுல்லாக ரஷ்ஷு. அதனால் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நாங்கள் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி ஃப்ளவரை வந்து கிட்டே போயிட்டு ரசிச்சுட்டு, இதெல்லாம் வந்து இந்த படத்தில் யாரவர் சங்கர் படத்தில் தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகழகாக காட்டுவாங்க. நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் வந்து நம்ம வந்து இங்கே போய் பார்க்கணும், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரையண்ட் பார்க்கில் கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா போட்டிங் வந்து பக்கத்துலேயே லேக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப இழுத்துரும். அதுக்கப்புறம் போட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 பேர் இருக்கிற மாதிரி போட்டில் தான் போனோம். ஏன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம். பெடல் இவங்க பண்ணுவாங்களான்னு தெரியாது. 4 பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் பெடல் போட்டில் போகலாம். அது வந்து ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு போட் ஆக்சிடென்ட் ரீசெண்டாக நடந்ததுனால எனக்குலாம் ஃபுல்லாக செம்ம பயம். இதில் என்னன்னா அங்கே ஆர்கனைஸ் பண்ணுற பீப்புள் சரியில்லை. போட்டிங்கோட டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. 6 மெம்பர்ஸ்க்கு வந்து 500 ருபீஸு. 4 மெம்பர்ஸ் அப்படின்னா ஐ திங்க் வந்து 400 நினைக்கிறேன். ஆமாம் 400. அதுக்கப்புறம் இந்த போட்டிங்கோட வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க அந்த போட்டில் தள்ளுறவங்க ஏன் இது வந்து இன்னும் ஸ்ட்ரீம் போட்டால் வந்து நீங்கள் ஆகலை, ஏன் இந்த மாதிரி மேனுவலாக புஷ் பண்ணுறீங்க, கையெல்லாம் வலிக்கலையா? ஆமாம் கையெல்லாம் வலிக்குது தான், ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து இந்த தண்ணி வந்து பழனிக்கு போகிற குடிக்கிற தண்ணியாக இதை வந்து மாற்றுறாங்களாம். அதாவது ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை பழனிக்கு போதும் முருகருக்கு குடிக்கிற தண்ணியாக. அதனால தான் நாங்கள் ஸ்ட்ரீம் போட்டால் வந்து இதை வந்து பண்ணல. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சேலரி கம்மியாக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க, அவங்க நல்லா இருக்கணும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து மூவ் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சவருக்கு ஹெல்ப்பை பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் போயிருந்தோம். ஹார்ஸ் ரைடிங்கில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து 300 ரூபாய். இது ஓவருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட ஆகலை. போயிட்டு இவர் பாதியில் திரும்பி வந்துட்டுருக்காரு. நாங்களாம் குழந்தைங்க எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியிருக்கோம். திரும்பி பார்த்தா எல்லா போட்டுமே பாதி ஒரு 10 நிமிஷத்துலேயே திருப்பி ரிவர்ஸ் எடுத்து வந்துடுச்சு. இதுக்கும் வந்து ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபோட்டோ நீங்களே எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டு 200 ரூபா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுங்க வந்து கேல்வின்ஸ் மில்க் ஷேக் குடிச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ணோன்னா பழைய காட்டேஜ் போயிட்டு அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு புது காட்டேஜ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா 4000 இது. ஆனால் ரூம்ஸு இருக்கிற என்வாயர்மெண்ட் அட்மாஸ்பியர் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பழைய ரூம்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபியூச்சர்ஸ் எதுவும் இல்லை. இந்த ஹோட்டல் பேர் வந்து த கிராண்ட் மிஸ்ட். இது போனீங்கன்னா இங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். ஹோம் ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு, டேபிள் டென்னிஸு, அதுக்கப்புறம் பேட்மிண்டன் பிளேயர் எல்லாமே வந்து இதிலே வந்து நம்ம விளையாடுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் மஷ்ரூம் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சிஎம் விஜய் வந்து எடுத்துக்கிட்டார்ல ஹோத்து. ஸோ அதை ஃபுல்லாக ரூம்லேயே ஸ்டே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம்.